இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். இந்த காணொளியில் நான் இமாம் ஜெயிதினுடைய வரலாற்றை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது இன்னும் எத்தனை பாகங்கள் செல்லும் என்று தெரியவில்லை. ஆனால் இமாம் ஜெயிதை பற்றி நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற உந்துதலால், என்ற ஆர்வத்தால் இந்த ஒரு வரலாற்று உரையை நான் தொடங்கியுள்ளேன். பெரும்பாலும் இமாம்கள், அதாவது இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இமாம்களை தெரிந்திருக்கும் அளவிற்கு, அல்லது அதைவிட குறைவாக கூட அல்ல, அரிதாகவே இமாம் ஜெயிதை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. பெரும்பாலும் நான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வட்டத்துக்குட்பட்ட இமாம்களை பற்றி என்னுடைய யூடியூப் சேனலில் நிறையவே பேசியிருக்கிறேன். ஆனால் அஹ்லுல் பைத் இமாம்களை பற்றி நான் அரிதாகத்தான் பேசியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த ரீதியில் இமாம் ஜெயிதினுடைய உரையிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அஹ்லுல் பைத் இமாம்களிலேயே, அதாவது நம்ம இமாம் அலி, ஹசன், ஹுசைன் ரதியுல்லாஹு அன்ஹும் இவர்களை பற்றி நம்ம சொல்லலை. அவர்களுடைய குறிப்பாக அல் ஹசன், அல் ஹுசைன் ரதியுல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய வாரிசுகளை பற்றி பேசுகிறேன். அந்த வாரிசுகளிலேயே என்னை கவர்ந்த இமாம் இமாம் ஜெயித். இமாம் ஜெயித் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பெரும்பாலும் அதிகமான முஸ்லீம்களுக்கு, அதாவது என்னுடைய உரைகளை பின்பற்றக்கூடிய அதிகமான முஸ்லீம்களுக்கு இமாம் ஜெயிதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றே கருதுகிறேன். ஆதலால் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இமாம் ஜெயித் 80 ஹிஜ்ரியில் பிறக்கிறாரு. சரிங்களா? 122 ஹிஜ்ரியில் ஷஹீத் ஆகுறாரு. சரிங்களா? அப்போ அவருடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஆண்டுகள் வருது, 42 இயர்ஸ். சரிங்களா? இமாம் ஜெயித் யார் அப்படின்னா அலி இப்னு ஹுசைன், அதாவது கர்பலாவுனுடைய சோல் மேல் சர்வைவர், அதாவது ஆண்களிலேயே எஞ்சி உயிர் பிழைத்த ஒரு நபர். அதாவது இவரை ஜெயின் அல் ஆபுதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அலி இப்னு ஹுசைன். சரிங்களா? ஜெயின் அல் ஆபுதீன் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார்கள். ஸோ அந்த ஜெயினுல் ஆபுதீனுடைய மகன் தான் இந்த ஜெயித், இமாம் ஜெயித். ஸோ இமாம் ஜெயினுல் ஆபுதீன் பார்த்தீங்கன்னா மதீனாவுனுடைய ஒரு நிரந்தர ரெசிடெண்ட்டாக இருக்கிறார். அதாவது மதீனாவிலேயே கிட்டத்தட்ட நிரந்தரமாக தங்கி இருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதீனா அதாவது அறிஞர்கள், அறிவுஜீவிகள், இமாம்கள், கல்வியினுடைய தேட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்தோர், அதே மாதிரி உள தூய்மையான, சின்சியரான, இஹ்லாஸான பல முஸ்லிம்கள் அமைதியாக வாழ்வதற்கு உகந்த ஒரு இடமாக மதீனா கேட்டது. சரிங்களா? அந்த காலகட்டத்தில், அதாவது நான் சொல்றது இமாம் ஜெயினுல் ஆப்தீனுடைய காலகட்டத்தில். இமாம் ஜெயினுல் ஆப்தீன் பற்றி, அதாவது அவருடைய கேரக்டர், ஆட்டிடியூட் பற்றி சொல்லப்படுது. அதாவது வெவ்வேறு அறிவிப்புகள் சொல்கின்றன. ஹீஸ் அ வெரி பேஷனட் பர்சன், சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். அதாவது அவர் ஒரு நுண்ணுணர்வுகள் கொண்ட, மிகவும் உணர்வுபூர்வமான, அதாவது உணர்ச்சிகளை வெளிக்காட்டக்கூடிய அல்லது உணர்ச்சி வயப்படும் அந்த ஒரு குணாதிசயத்தை கொண்ட, தன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு லட்சியவாதி போன்ற ஒரு மனிதர். சரிங்களா? இமாம் ஜெயினுல் ஆப்தீன். ஸோ இந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எமோஷனல் ஸ்டேட் பற்றி இமாம் ஜெயினுல் ஆப்தீனிடம் ஒரு முறை ஒருவர் கேட்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் ஏன் எமோஷனலாகவே இருக்கிறீங்க, அதாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கொதிநிலையை அவ்வப்போது வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், சீக்கிரமாகவே எமோஷனல் ஆயிடுறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கப்பட்ட போது இமாம் ஜெயினுல் ஆப்தீன் சொல்கிறாங்க, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது மாதிரி உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதென்றால்
தன்னுடைய மகன் அதாவது உயிரோடு இருக்கிறானா இறந்து விட்டானா என்று தெரியாத ஒரு நிலையிலேயே, தன்னுடைய மகனை இழந்துவிட்ட நிலையிலேயே, சரிங்களா, அந்த நிலையிலிருந்து அவர் அந்த உணர்ச்சிகரமான ஒரு மனிதராக மாறுகிறார். அவர் தன்னுடைய மகனை நினைத்து அழுது அழுது அவருடைய கண்கள் வெள்ளையாகி தன்னுடைய கண் பார்வையையே இழக்கிறார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா. ஸோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரியமான மகன் இறந்து விட்டான் அல்லது காணாமல் போய்விட்டான் என்கிற அந்த துன்பத்தை துயரத்தை தாங்க முடியாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அதை எப்படி தொடர்ச்சியாக அவ்வப்போது வெளிப்படுத்தும் தன்மையில் இருந்தாரோ, அதுபோல்தான் நானும் என்னுடைய இளம் பிராயத்தில் கண் முன்னாலேயே என்னுடைய குடும்பத்தை சார்ந்த 12 அங்கத்தினர்களை, குடும்ப அங்கத்தினர்களை, என்னுடைய அன்புக்குரியவர்களை என் கண் முன்னாலேயே நான் இழந்தேன். சரிங்களா. கண் முன்னாலேயே கொல்லப்பட்டார்கள். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ரெஃபரிங் டு தி ட்ராஜடி ஆஃப் கர்பலா. கர்பலாவுடைய அந்த துயர சம்பவத்தை இங்கே பூடகமாக மறைமுகமாக குறிப்பிட்டு, ஸோ அதனால என்னை மாதிரியான ஒரு மனிதரிடத்தில் இம்மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவது இயல்புதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதிலை சொல்றாங்க. இது நம்ம இன்னும் இமாம் ஜெயிதுக்குள்ள போகல, நம்ம இமாம் ஜெயினுலாப்தீனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இமாம் ஜெயினுலாப்தீன் அவர்களுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த கான்டெக்ஸ்டில் தான், இந்த சூழமைவில் தான் ஒரு கவிஞர் அரபு கவிஞர் இமாம் ஜெயினுலாப்தீன் பற்றி அழகான ஒரு கவிதையை வடிக்கிறார். சரிங்களா. அது மிக அருமையான அரபிக் கவிதை என்பதாக ஒரு முஃபஸிர் குறிப்பிட்டு அந்த கவிதையை அப்படியே, ஒரு சமகால முஃபஸிர் அந்த கவிதையை அப்படியே எழுதி வைத்துள்ளார். மிக அருமையான ஆழமான ரொம்ப என்ன சொல்றது விரிவான பொருள் கொண்ட இமாம் ஜெயினுலாப்தீனுடைய அந்த உன்னதத்தையும் கண்ணியத்தையும் அந்த தகுதியையும் விவரிக்கக்கூடிய ஒரு கவிதை. பட் அதை இங்க உடைத்து அதனுடைய பொருளை நம்ம சொல்ல போனோம்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர்ல இருந்து அந்த கவிதையை நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடும். பட் சஃபைஸ் இட் டு சே, அந்த கவிதை எந்த சூழலில் பாடப்படுகிறது என்றால், ஒரு முறை ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அதாவது இமாம் ஜெயினுலாப்தீன் காலகட்டத்தில் இருந்த பனு உமையா மன்னர், சரிங்களா, ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஹஜ்ஜுக்கு வருகிறார். அந்த காலகட்டத்திலும் ஹஜ்ஜு ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருந்தது. சரிங்களா. நிறைய முஸ்லீம்கள் அஃப்கோர்ஸ் எந்த பேரியரும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான முட்டுக்கட்டைகள், செயற்கையான தடை கற்கள் கிடையாது. யார் வேண்டுமானாலும் நினைத்தால், பொருளாதாரம் இருந்தால், செய்ய முடிந்தால் ஹஜ்ஜி செய்யலாம். ஸோ அப்போ முஸ்லீம்கள் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜிக்கு கொண்டிருந்த தருணம், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் மன்னர் பனு உமையா ஆட்சியாளர் ஹஜ்ஜுக்கு வருகிறார். அவர் அந்த பிளாக் ஸ்டோனுடைய விசினிட்டியில், ஆனால் அவருக்கு மக்கள் இயல்பாக ஹஜ்ஜி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவரை பெரிய அளவில் பொருட்படுத்தின மாதிரி தெரியல. சரிங்களா. அவர்கள் செய்வதே செய்து கொண்டே இருக்கிறார்கள். கிரியைகள், நடமாட்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இவர் அந்த பிளாக் ஸ்டோனுக்குள்ளே போகிறதுக்கே இவர் படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டி இருந்தது. சரிங்களா. ஸோ அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பொழுது மக்கள் திடுதிப்பென வழியை திறந்து விடுகிறார்கள். சரிங்களா. முஸ்லிம்கள் திடுதிப்பென வழியை திறந்து விடுகிறார்கள். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு ஒன்றும் புரியல. அவர் ஒரு ஏளனமான, இழிவான, எதிர்மறையான தொனியில கேட்குறாரு. யாருக்காக, யாருப்பா இது, நம்ம கேட்போம்ல, யாருப்பா இது அப்படின்னு, யாருக்காக மக்கள் இந்த மாதிரி வழியை திறந்து விடுறாங்க, யார் இந்த பர்சனாலிட்டி அப்படின்னு. சரிங்களா. அப்பொழுது அவரிடம் சொல்லப்படுகிறது, இது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அலி இப்னு ஹுசைன் இமாம் ஜெயினுலாப்தீன் என்பதாக. மக்கள் அவருடைய, அதாவது ஆட்சியாளருக்கு உரிய மரியாதை ஆட்சியாளருக்கு அந்த இடத்தில் கொடுக்கப்படவில்லை. நிறைய பேருக்கு ஆட்சியாளர் என்று தெரிந்தே அவமரியாதை செய்தார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு தெரியல. ஆனால் இமாம் ஜெயினுலாப்தீனை எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. சரிங்களா. அந்த அளவுக்கு இமாம் ஜெயினுலாப்தீனுடைய கண்ணியமும் மரியாதையும் உன்னதமும் முஸ்லிம்கள் மத்தியில் பரவி இருந்தது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு சான்று பகருது. அந்த நேரத்தில் தான் இந்த கவிஞர் இமாம் ஜெயினுலாப்தீன், இமாம் ஜெயிதுனுடைய தகப்பனார் பற்றி இந்த ஒரு கவிதை வரிகளை பாடுகிறார். சரிங்களா. ஸோ அப்போ பட் நம்ம அந்த முஃபஸிர் எழுதி வைத்துள்ளார். அந்த கவிதை வரிகளை நம்ம அந்த முஃபஸிரனுடைய மேற்கோளில் இருந்தால் நம்ம எடுக்கிறோம்.
பட் அதை விரித்துரைப்பதற்கான சூழல் இதுவல்ல அப்படிங்கிறதுனால நம்ம அதை கடந்து செல்றோம். சரிங்களா? இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான நிகழ்வையும் வந்து இது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது இமாம் ஜெயினுல் ஆப்தீன் காலகட்டத்தில் நடந்த ஒரு உரையாடல், ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் கான்வர்சேஷன் சொல்லலாம், உரையாடல். அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்ல கேட்டுக்கிடுங்க, போஸ்ட் கர்பலா பீரியட். அப்போ கர்பலாவுனுடைய, அதாவது முஆவியா, யசீத் இவர்களுடைய ஆட்சிக்கு பிறகான காலகட்டம். அஹ்லு தஷையோ, அதாவது அந்த ஷியா சிந்தனா பள்ளி வந்து நல்ல ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் உணர்வுபூர்வமாக, அதாவது வளர்ச்சி அடைந்து நல்ல ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம்தான். பட் நம்ம இப்போ சொல்கிற அந்த வார்ப்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து நம்ம காலகட்டத்தில் இரண்டு தரப்புகள்லையுமே இருக்கிறாங்க. ஷியாக்கள்லையும் இருக்கிறாங்க, கண்டெம்பரரி அஹ்லு சுன்னா வல் ஜமா வட்டத்துக்கு உட்பட்டும் இருக்கிறாங்க. அதாவது ஹோலியர் தேன் தவ், அதாவது தங்களை ஒரு மற்றவர்களை விட அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக, மூமின்கள் போன்று, புனிதர்கள் போன்று காட்டிக்கொள்பவர்கள், ரொம்ப ஒரு எல்லா விஷயத்திலையும் வரிந்து கட்டி கொண்டு, அதாவது வாதங்களை முன்வைத்து பேசுபவர்கள், அதாவது தங்கள் பக்கத்தில் தான் 100 விழுக்காடு சரி இருக்கிற மாதிரி. ஸோ அந்த காலகட்டத்திலையும் கிட்டத்தட்ட இதே ஒரு வார்ப்பில் இருந்த, அதாவது ஷியாக்களில், இந்த ஹோலியர் தேன் தவ் ஷியாக்களில் சிலர் இமாம் ஜெயினுல் ஆப்தீன் அவர்களிடம் வருகிறார்கள். சரிங்களா? இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து, இந்த ஒரு கேள்வி பதிலை வந்து நம்ம இதற்கு முன்னாடி வந்து அஹ்லுல் பைத் அப்படிங்கிற, அஹ்லுல் பைத்தை நாம் புறக்கணிக்கிறோமா அப்படிங்கிற என்னுடைய உரையிலே நான் இதை மேற்கோள் காட்டியிருப்பேன். எக்ஸாக்டா இமாம் முஹம்மது அல் பாக்கரிடமும் இதே மாதிரியான கேள்வியை பின்னாட்களில் கேட்கிறார்கள். இப்போ வந்து இமாம் ஜெயினுல் ஆப்தீன்ட்ட வந்து இந்த ஷியாக்களில் சிலர் இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது நம்ம இதெல்லாம் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுல் ஆப்தீன் பிறந்து வளரும் அந்த சூழ்நிலை வந்து, அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம இதெல்லாம் அந்த சின்ன சின்ன நிகழ்வை வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது இமாம் ஜெயினுல் ஆப்தீன்ட்ட வந்து கேட்குறாங்க, அபூபக்கர் உமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு. சரிங்களா? இதே கேள்வி இன்று வரை இந்த இரு தரப்பினருக்கும் மத்தியில், அதாவது இந்த இரு தரப்பினரையுமே ஒரு கொதிநிலையிலேயே வைத்து கொண்டிருக்கும் முக்கியமான சில கேள்விகளில் ஒன்று. அதாவது டிவிஷன்ஸ் அண்ட் டிஸ்கார்டுக்கு வித்திடும் கேள்விகளில், உரையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ அபூபக்கரையும் உமரையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், வாட் டு யூ திங்க் அபவுட் அபூபக்கர் அண்ட் உமர்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து அதாவது ஒரு வெறுப்புணர்வோட, ஒரு பகையுணர்வோட கேட்பது போன்றுதான், அதாவது அபூபக்கர் மீதும் உமர் மீதும் ஒரு வஞ்சக எண்ணத்தில் கேட்பது போன்றுதான் அந்த கேள்வி வந்து, ஒரு எதிர்மறையான எண்ணத்தில் கேட்பது போன்றுதான் அந்த கேள்வி அமைந்திருந்தது. ஸோ அப்போ இமாம் ஜெயினுல் ஆப்தீன் கேட்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு, ஹூ ஆர் யூ, நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு எக்ஸாக்டா இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க, நீங்க வந்து முஹாஜிரீன்களில் முஹாஜிரீன் அல் அவ்வலூனில் உள்ளவர்களா நீங்கள் அப்படின்னு. இதை வந்து எந்த வசனத்தை ரெஃபர் பண்ணி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, சூரத்துல் ஹஷர் 59வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், அல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضலம் மின் அல்லாஹி வ ரிதுவானா வ யன்சுரூன அல்லாஹ வ ரசூலஹ். சரிங்களா? உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். இது வந்து சூரத்துல் ஹஷர் 59வது அத்தியாயத்தினுடைய 8. ஸோ இந்த முஹாஜிரீன் அல் அவ்வலூன் இவர்களை சேர்ந்தவர்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்கோர்ஸ் அவர்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்திற்கு வந்து என்ன அர்த்தம்னா, அதாவது தங்களுடைய வீடு வாசல்களையும் உடைமைகளையும் துறந்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவும் திருப்பொருத்தத்திற்காகவும் இவற்றை விட்டு வெளியேறி வந்து அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அரண் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் முழு வீச்சில் போராடிய முஹாஜிரீன்களில் ஒருவரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அடுத்தது வந்து அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தவர்கள், அதாவது அல் அன்சாரிகளில் உள்ளவர்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கும் இந்த ஒரு கேள்விக்கும் பின்னாலும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து சூரத்து தௌபாவுனுடைய 100வது வசனம்,
والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. ஸோ வசாபியக்கூன் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின வல் அன்சார். ஸோ அந்த அன்சாரிகளில் உள்ளவர்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா மூணாவது கேள்வி அவர்களிடம் வந்து முன்வைக்கிறார்கள். வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம், அதாவது அவர்களுக்கு உடனடியாக அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். இதுவும் வந்து சூரத்துல் ஹஷ்ருடைய 10வது வசனம். வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா குஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுன் ரஹீம். அவர்களுக்கு பின் வந்தவர்கள் வந்து துவா கேட்குறாங்க, எங்கள் இறைவனை ரப்பனா குஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், அதாவது எங்களையும் ஈமானில் எங்களை முந்தி சென்று விட்ட பற்றுறுதியில் கமிட்மெண்ட்ல இந்த இறை பாதையில் கமிட்டடா பணி செய்து மரணித்து விட்ட எங்களுடைய ஈமானிய சகோதரர்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளங்களில் அவர்களை நோக்கி எந்த விதமான வெறுப்புணர்வையும் காழ்ப்புணர்வையும் விதைத்து விடாதே. சரிங்களா? ரப்பனா இன்னக்க ரഊஃபுன் ரஹீம். சரிங்களா? இந்த கூட்டத்தினரில் உள்ளவர்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கும் அவர்கள் வந்து இல்லை என்று சொல்கிறார்கள். ஸோ அப்படின்னா நீங்கள் யார் என்பதற்கு நீங்களே இப்பொழுது சாட்சி பகர்ந்து விட்டீர்கள். சரிங்களா? நீங்க வந்து உங்களை கொண்டு இந்த உம்மத்திற்கு எந்த நலனும் இருப்பது போல் தெரியவில்லை. அதாவது நீங்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு மூமீன்களாக இருப்பது போல் தெரியவில்லை. அந்த மூமீன்களுக்குரிய பண்புகள் உங்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. நீங்கள் வந்து யூ டசன்ட் சீம் டு பி ரெஸ்பான்சிபிள் முஸ்லிம்ஸ். சரிங்களா? உள்ளபடியே நீங்கள் வந்து ஒரு வஞ்சக தீய நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. ஸோ என்னை விட்டு அகன்று விடுங்கள், இங்கிருந்து போய் விடுங்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது இம்மாதிரியான ஒரு சூழல், ஒரு மார்க்க சூழல். மார்க்கத்தில் அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம், இமாம் ஹுசைனுடைய மரணத்திற்கு பிறகு, முஆவியா யசீதினுடைய காலகட்டத்திற்கு பிறகு, கர்பலாவுனுடைய காலகட்டத்திற்கு பிறகு இம்மாதிரியான ஒரு சூழலில் தான் ஏற்கனவே அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் வந்து முளைக்க ஆரம்பித்த காலகட்டம். இந்த ஒரு சூழல்ல தான் இமாம் ஜெயித் வந்து பிறந்து வளர்றாரு. சரிங்களா? ஸோ பேசிக்கலி இது ஒரு டென்ஸ்டான, ஒரு கொந்தளிப்பான, ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு சமூக சூழலில் தான் இமாம் ஜெயித் வந்து பிறந்து வளர்றாரு. அதாவது நம்ம சொன்ன மாதிரி நிறைய மக்கள் வந்து இதை ஒரு தோல்வியாக உணர்ந்தனர். கர்பலாவை வந்து ஒரு டிஃபீட்டாக, தோல்வியாக, இழிவுபடுத்தலாக உணர்ந்தனர். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது அஹ்லுல் பைத் இமாம்களிடம் வந்து அவ்வப்போது இது குறித்து கேள்விகள் கேட்பது, வினவுவது, ஐயங்களை தீர்ப்பது, உரையாடுவது வழக்கமாக இருந்தது. ஸோ அதில் வந்து சில நேரங்களில் சில பேர் வந்து மெச்சூர்டான, துல்லியமான கேள்விகளை முன்வைப்பார்கள். சிலர் வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ ஜஸ்ட் நவ் பார்த்தது மாதிரி துல்லியமற்ற, கொஞ்சம் இம்மெச்சூர்டான, இர்ரெஸ்பான்சிபிளான கேள்விகளை கூட முன்வைப்பார்கள். அம்மாதிரியான ஒரு உரையாடல்களில் ஒரு உரையாடலை தான் நம்ம இப்பொழுது இதற்கு முன்னாடி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ இமாம் ஜெயித் வந்து இந்த சூழல்ல பிறந்து வளர்றாரு. இமாம் ஜெயிதுனுடைய தந்தை வந்து இமாம் ஜெயினுல் ஆப்தீன். இஸ் அ வெரி வெரி ஜென்ரஸ் அண்ட் ஸ்காலர்லி ஃபிகர். அதாவது கொடை உள்ளம் கொண்ட, தாராள உள்ளம் கொண்ட, வாரி வழங்கக்கூடிய, அந்த சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, கடைநிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அன்போடும் அரவணைப்போடும் கருணையோடும் அணுகக்கூடிய ஒரு மனிதர். அதே நேரத்தில் இஸ் அ வெரி வெரி ஸ்காலர்லி பர்சன். அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மதீனாவிலேயே அன்றைய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மதீனா வந்து அறிஞர்கள் ஒன்று கூடி உரையாடக்கூடிய, விவாதிக்கக்கூடிய, வகுப்புகள் நடத்தக்கூடிய இடமாக கூட இருந்தது. ஸ்காலர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு சென்டராக கூட இருந்தது. அந்த இடத்திலேயே டாப் மோஸ்ட் ஸ்காலர்லி ஃபிகராக கிட்டத்தட்ட இமாம் ஜெயினுல் ஆப்தீன் வந்து இருந்தார்கள். ஸோ அப்போ இமாம் இத்தகைய, அதாவது பாப்புலரான ஒரு அறிஞர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, அனைவராலும் போற்றி மதிக்கக்கூடிய ஒரு நபர், ஆளுமையினுடைய மகனாக இமாம் ஜெயித் பிறக்கிறார். அஃப்கோர்ஸ் இமாம் ஜெயிதினுடைய பாட்டனார் வந்து, அதாவது தகப்பனார் வந்து இமாம் அல் ஹுசைன், சையீது ஷபாப் அஹ்லுல் ஜன்னான்னு சொன்னாங்க. அல் ஹசன் வல் ஹுசைன் சையீது ஷபாபு அஹ்லில் ஜன்னான். சரிங்களா? சுவனத்து இளைஞர்களுடைய தலைவர்கள்னு. அதே மாதிரி அவருக்கு பின்னால் ஷஹீதா ஆனவர்களுடைய தலைவராக, அதாவது சுஹதாக்களின் தலைவராகவும் கிட்டத்தட்ட இருக்கிறார்.
ஸோ இவ்வளவு கண்ணியம் வாய்ந்த ஒருவனுடைய பேரர். ஸோ அவருடைய கொள்ளு தாத்தா இமாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு. அஃப்கோர்ஸ் அலி ரதியல்லாஹு அன்ஹு பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும். பேசிக்கலி ஹீஸ் அ ஹார்ட்கோர் மிலிட்டரி பர்சனாலிட்டி. அதாவது வீழ்த்த முடியாத ஒரு இராணுவ வீரர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம். அதாவது இந்த ஏர்லி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம், ஆரம்பகட்ட இஸ்லாமிய வரலாற்றில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு பற்றி அனைவருமே அறிவர். அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹான்னு சொன்னாங்க. நான் வந்து அறிவு ஞானத்தின் பட்டணமாவேன், அலிதான் அதன் கதவு அப்படின்னு. அந்த கதவு வழியாக தான் நீங்க உள்ள நுழைய முடியுங்கிற மாதிரி ஒரு பூடகமான அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. அத மாதிரி ஹீஸ் அ ஜுடிஷியல் பர்சன் அமங்ஸ்ட் தி சஹாபாஸ். அதாவது ரொம்ப அவருடைய வார்த்தைகள் வந்து ஞானத்தின் வார்த்தைகள், கருத்துகள் வந்து ஞானத்தின் கருத்துகள், தீர்ப்புகள் வந்து மிக மிக நியாயமான தீர்ப்புகளாக இருக்கும். மொத்த ஒப்பீட்டளவில் மற்ற சஹாபாக்களை ஒப்பிடும் பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பும் அவர்களுடைய கருத்துகளும் அவர்களுடைய அபிப்பிராயங்களும் வந்து ஞானத்தின் வெளிப்பாடாக, நீதியின் வெளிப்பாடாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு பிளட் லைன்ல வந்து இமாம் ஜெயித் வந்து பிறக்கிறார். சரிங்களா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வம்சாவளியில் பிளட் லைன்ல இமாம் ஜெயித் வந்து பிறக்கிறாரு. ஸோ இந்த இடத்திலிருந்து இமாம் ஜெயிதனுடைய வாழ்வை, வரலாற்றை வந்து நம்ம அடுத்த பாகத்தில் தொடர்வோம். நம்ம ஒரு அறிமுகம் தான் கொடுத்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இது எத்தனை பாகம் செல்லும் என்று தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விவரங்களை, விஷயங்களை, வரலாற்று தகவல்களை, நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இதனுடைய தொடர்ச்சி 2ஆம் பாகத்தில் இன்ஷா அல்லாஹ். என்னோடு இணைந்திருங்கள். நான் சம்மில் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக.